ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம 6வது நாள் டயட்டு ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் ரெசிபி போட்டிருந்தேன். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி இருந்ததுனால நான் அங்கே போயிருந்ததுனால என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. அங்கே பார்த்தீங்கன்னா நான் கீ ரைஸும் மட்டன் கிரேவி கொஞ்சமும் அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய மத்தியானம் லஞ்சாக இருந்துச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வரகரிசி வச்சு இட்லி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதில் ஒரு 3 இட்லி எடுத்திருக்கேன். ஓரளவு சின்னதாக இருந்ததுனால 3 இட்லி எடுத்திருக்கேன். பெரிய இட்லியாக இருந்தால் 2 மட்டும்தான் எடுப்பேன். இப்போது அதுக்கு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். இது என்ன சாம்பார் பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு அரைச்சி விட்ட சாம்பார். இதுக்கு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி செய்யணும். இந்த சாம்பார் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பை நம்ம தைராய்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஊற வச்சு அதோட தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் அல்லது கூட்டு பொரியல் எதுனாலுமே பண்ணி சாப்பிட்லாம். அதை அது அப்படியே கழுவி யூஸ் பண்ணுறது நீங்கள் தவிர்த்துருங்க. அப்போ உங்களுக்கு தைராய்டு லெவல் குறையும். அது மாதிரி ப்ரோட்டீனும் உங்களுக்கு உடம்புக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஓகேவா? இப்போது நான் இந்த வரகரிசி இட்லிக்கு இந்த சாம்பார் ஊற்றி தான் சாப்பிட போகிறேன். இந்த சாம்பார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம துவரம்பருப்பை ஊற வச்சு தக்காளி அரைச்சி வெங்காயத்தை தாளித்து கடுகு உளுந்தெல்லாம் தாளிச்சிட்டு இதை செஞ்சிட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோட நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா வரகரிசி இட்லி அப்புறம் பருப்பு சாம்பார். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.